கம்பேர் அண்ட் லேண்ட் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5வது எபிசோடு எதை பற்றி அப்படின்னா வேலூர் புரட்சி விசஸ் பெரும் புரட்சி. ரெண்டுமே ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த தொடக்க கால புரட்சிகள் தான். ஒன்று தென்னிந்தியாவிலையும் இன்னொன்று வட இந்தியாவிலையும் நடந்திருக்கும். ரெண்டுமே ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் உள்ள சிப்பாய்கள் நடத்தின புரட்சிகள் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக. அதனால் இதில் நிறையா ஒற்றுமைகள் இருக்கும், நிறையா சிமிலாரிட்டி இருக்கும். ஸோ ரெண்டு சிமிலாரிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சி தான் முதல்ல நடந்த புரட்சி 1806. இது எங்கே நடந்துச்சு? தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் கோட்டையில் நடந்துச்சு. பெரும் புரட்சி எங்கே நடந்துச்சுன்னா பாரக்பூரில் நடந்துச்சு. முதல்ல கொல்கத்தாவில் உள்ள பாரக்பூரில் தான் மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சிப்பாய் தன்னுடைய மேலதிகாரியை சுட்டு கொண்டு மார்ச் 29, 1857 இதை லேசாக தொடங்கி வச்சுருப்பார். ஆனால் அப்போ பெரிய அளவில் புரட்சிகள் வெடிக்காது. அதுக்கப்புறம் மே 10 1857 தான் மீரட்டில் வெளிப்படையாக என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சிப்பாய்கள் எல்லாருமே புரட்சியில் வெளிப்படையாக இறங்குவாங்க. ஸோ புரட்சியோட தேதி அப்படின்னு பார்க்கும்போது மே 10 தான். இங்கே பார்க்கும்போது ஜூலை 10, 1806 இந்த புரட்சி அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து இதுக்கான உடனடி காரணம், நிறைய காரணங்கள் இருந்தால் கூட அது டக்குன்னு அது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வெடிக்கிற மாதிரி ஒரு திடீர்னு நடக்கக்கூடிய அந்த செயலால் இந்த பெரிய ஒரு புரட்சி அப்படிங்கிறது உருவாயிருக்கும். அப்படிப்பட்ட உருவாகிற காரணமாக இருக்க உடனடி காரணம் அப்படின்னா என்னென்னா, இங்கே ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க, புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ரெண்டு இடத்துலையுமே அதுதான். இங்கே தொப்பி அறிமுகப்படுத்துகிறாங்க. கர்னல் அக்னியூ அப்படிங்கிறவர் ஒரு தொப்பி அறிமுகப்படுத்துகிறாரு. இங்கே என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அறிமுகப்படுத்தப்படுது. இந்த தொப்பியில் விலங்குடைய தோலால் செய்யப்பட்ட இலச்சினை இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி இங்கே அந்த தோட்டா அந்த புல்லட் கொழுப்பு தடவப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசுவோட கொழுப்போ இல்லை பன்றியோட கொழுப்போ தடவப்பட்டிருக்கும். அந்த 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 தோட்டாவை எடுக்கணும்னா மூடியை எடுத்து மருந்து போடணும். அப்போ அந்த மூடியை வாயால் தான் கடித்து எடுக்கணும். அந்த மூடியில் நம்ம என்ன செய்வோம், பன்றியோட கொழுப்பு இருக்கும். அப்போது பசுவை யார் புனிதமாக நினைப்பா? இந்துக்கள் அப்படிங்கிறவங்க இந்துக்களுடைய புனிதமாக பசுவை கருதுகிறாங்க. இங்கே இஸ்லாமியர்கள் பன்றியை அருவருப்பாக பார்க்குறாங்க. அப்போ இந்த ரெண்டுமே அவங்க மதத்துக்கு எதிரானதாக இருக்குது. அப்போ இந்த செயல்னால தான் இங்கே விலங்கு அப்படிங்கிற விஷயத்துக்காக ரெண்டு பேருமே அதை என்ன செய்கிறாங்க, வெறுக்கிறாங்க. உடனே புரட்சியில் ஈடுபடுறாங்க. அடுத்ததாக மத கட்டுப்பாடு, வேறு காரணங்கள், பிற காரணங்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ மத கட்டுப்பாடு அப்படின்னா நெத்தியில் இந்துக்காரங்க என்ன செய்வாங்க, பொட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி திலகம் எதுவுமே இடக்கூடாது. இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்க, தாடி வளர்ப்பாங்க, அது வளர்க்கக்கூடாது. மீசையெல்லாம் வச்சுருப்பாங்க, அது மீசையெல்லாம் ஒரே அளவாக தான் எல்லோரும் வச்சுருக்கணும். வேறு இந்தியர்களுடைய பெருமையாக சொல்லக்கூடிய அந்த மீசையை வச்சுருக்கக்கூடியதெல்லாம் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சமய அடையாளத்தை நெற்றியில் எடுத்தது, அதான் பொட்டு வைக்கிறது, எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. காதில் வளையம் கடுக்க நினைக்கக்கூடாது. இப்படியெல்லாம் கட்டுப்பாடு வைக்கிறாங்க. இது வேலூர் புரட்சியில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துது. அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கவங்க ஆங்கிலேயர் ஆளக்கூடிய வேறு ஏதோ பகுதியில் பிரச்சனை அப்படின்னா இங்கேருந்து அங்கே போய் சண்டை போடணும், அப்போ கடல் கடந்து போய் போரிடணும். அப்படிங்கும்போது கடல் கலப்பது அப்படிங்கிறது கடலை கடந்து இன்னொரு பக்கம் போகக்கூடாது. அப்படி போனால் தங்களுடைய ஜாதியை இழக்க நேரிடும் அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. அது ஒரு காரணம். வேறு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா வாரிசிலப்பு கொள்கை. இப்போ ஒரு அரசர் இருக்கார், இப்போ நம்ம ஜான்சி ராணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு பிள்ளையை ஆண் வாரிசை எடுத்துக்கிறதுக்கு ஆங்கில அரசு அனுமதி கொடுக்கல. அப்படி யாராவது ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த பகுதியை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, தங்களோட இணைச்சிக்கிடுவாங்க. ஸோ இந்த வாரிசு இழப்பு கொள்கை இதில் முக்கிய ரோல். அதே மாதிரி துணைப்படை திட்டம்னா ஆங்கிலேயருடைய படைகள் ஒன்றை இவங்க வாங்கி வச்சுக்கணும். அந்த படைகளுக்கு தேவையான செலவெல்லாம் இவங்க பார்க்கணும். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த படையோட போய் சண்டை போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் துணைப்படை திட்டத்தில். துணையாக வரக்கூடிய படைத்திட்டம் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஆனால் இது கட்டாயமாக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் நாளடைவில் இது நமக்கு எந்த விதத்துலையும் பலன் அளிக்காது, ஆங்கிலேயருக்கு தான் பலன் அளிக்கும் அப்படிங்கிறத இந்திய மன்னர்களாக இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் சில பேர் அதனால் வெறுப்படைஞ்சு இந்த புரட்சியில் ஈடுபடுறாங்க. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா மதமாற்ற நடவடிக்கைகள். நிறைய விஷயங்கள் மதமாற்ற நடவடிக்கைகள் ஏற்படுது. அப்போது ஆங்கிலேயர்களிலிருந்து நிறையா இந்துக்கள் ரொம்ப தீவிரமாக இந்துக்களும் முஸ்லீம்களும் தங்களுடைய மதத்தில் இருக்கும்போது இன்னொரு மதத்தில் கட்டாயமாக மதம் மாற்றுறதுக்கு எதிராக அவங்க நிற்கிறாங்க. ஸோ அது ஆங்கிலேயர்கள் எளிதாக அதை செய்கிறதுனால அவங்க மேலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெறுப்புணர்வு என்ன கொண்டு வந்தாலும் அப்போ மத நோக்கத்தில் பார்க்குறாங்க. இங்கே வேணுனே தான் இதை பண்ணுறான், நம்மளை கிறிஸ்தவனாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் சதி ஒழிப்பு, பெண் சிசு கொலைங்கிறத சின்ன பிள்ளைகளை குழந்தைய கொண்டுறதை ஒழிக்கிறாங்க. விதவை மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. பெண் கல்விக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இது எல்லாமே யாருக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னா இந்தியர்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்களோட இதில் விதவைக்கு மறுமணம் பண்ண மாட்டோம்.
நிறைய இடங்களில் கணவன் இறந்தோடனே மனைவியே போய் வந்து அதில் அந்த கணவனை எரிக்கும் போது போய் மனைவி இறந்து போய் இதில் விழுந்துடணும். இப்படி பெரிய கலாச்சாரங்களை வச்சுட்டு இருக்கோம். சதி ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்போது அது வந்து என் விஷயத்தில் நீ ஏன் தலையிடுத, என்னுடைய கலாச்சாரத்தில் நீ ஏன் தலையிடுத அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. இப்படி ஆளாளுக்கு ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்ததாக சிப்பாய்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ரெண்டு பக்கமே சிப்பாய்களுக்கு பிரச்சனை நடக்குது. இப்போ இங்கேயும் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்திய சிப்பாய்கள், இங்கே வேலூரில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் வந்து ஊதியம் குறைவாக வழங்கப்படுது. பதவி உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப கிடையாது. அதிகபட்சமாக சுபேதார் ரேங்க் வரைக்கும் அவங்க போகலாம். ஊதியம் அப்படிங்கிறது இதே படையில் ஆங்கில வீரர்களுக்கு, ஆங்கிலேயர்களில் சுபேதாருக்கு ஒரு சம்பளம் இருக்கும், இந்தியத்தில் சுபேதாராக இருக்கவருக்கு ஒரு சம்பளம் இருக்கும். அப்போ ஒரே வேலையில் அவனுக்கு வேறு மாதிரி சம்பளம், எனக்கு வேறு மாதிரி சம்பளம் அப்படிங்கிறத இவங்களால் ஏற்றுக்க முடியல. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, எல்லாருமே விவசாய பின்னணியை கொண்டவர்களாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க விவசாயம் பார்த்துட்டோ இல்லை ஏதோ ஒரு மன்னர்களுடைய படையில் சிப்பாயாக வேலை பார்த்துட்டோ இருந்தவங்க தான் இந்த வேலூர் இதில் இருப்பாங்க. பாளையக்காரர்கள்கிட்ட வேலை பார்த்தவங்க தான். பாளையக்காரர் முறை வந்து ஒழிக்கப்பட்ட பிறகு ஏதோ ஒரு வேலைக்காக இவங்ககிட்ட வந்து சேர்ந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இவங்களால் என்ன செய்கிறாங்க, இவங்க நிறையா குத்தகை முறை, நிலக்குத்தகை முறை, நில வருவாய் முறையெல்லாம் கொண்டு வந்ததுனால அவங்க பாதிக்கப்பட்டு அந்த நிலத்தெல்லாம் விற்றுட்டு தான் இங்கே போய் இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு இவங்க மேலே ஒரு கோபம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சம், 1805 ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக நிறைய பேர் வந்து ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இந்த புரட்சி வெடிக்கவும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபமும் வெளிப்படுது. அதே மாதிரி இங்கேயும் பார்க்கும்போது இந்திய சிப்பாய்கள் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா, ஊதியம் அவங்களுக்கு பதவி உயர்வில் பாரபட்சம் நடக்குது, தரக்குறைவாக நடத்தப்படுறாங்க. மூத்த படையினர்னால் இனக்குறியிடப்பட்டு, அதாவது ஒரு தாழ்ந்த இதாக வந்து தாழ்வார் நடத்தப்படுறாங்க. அதேமாரி சிப்பாய்கள் அப்படின்னு உண்மையிலே யார் அப்படின்னா, சீருடையில் இருந்த விவசாயிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நிறைய விவசாய சீர்திருத்தம், நில குத்தகை முறையெல்லாம் கொண்டு வந்தது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தனால பெரும் பாதிப்படைஞ்சு நிலத்தை விற்றுட்டு இல்லை கடனுக்கு வாங்கி வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் திரும்ப வேறு வழி இல்லாமல் சண்டை போடுறது அப்படின்னு சிப்பாய் வேலைக்கே வந்திருப்பான். அப்படிப்பட்டவங்க உண்மையிலே யாருன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க விவசாயியாக இருந்தவங்க தான். ஸோ அதனால் அது அவங்க ஏற்கனவே மனசில் புகஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. அடுத்து இப்போ இந்த பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனை நடந்த உடனே ரெண்டு பக்கமும் ஒருத்தரை மன்னராக அறிவிப்பாங்க. இப்போ இங்கே வந்து வேலூரில் யார் அப்படின்னா, பக்கத்தில் மைசூர் சுல்தான் இருக்கார். மைசூர் சுல்தான் திப்பு சுல்தான் இருந்துட்டார். அவருடைய மகனாக இருக்கக்கூடிய பதேக் ஹைதர் அப்படிங்கிறவர் இருக்கார். அவரை தான் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மன்னராக அறிவிக்கிறாங்க. வேலூர் புரட்சியில் ஜூலை 10 அறிவிக்கிறாங்க. புரட்சி அன்றைக்கி காலைல 2 மணிக்கு வெடிக்குது. அன்றைக்கே காலையில் என்ன செய்கிறாங்க, அவருடைய புலிக்கொடி, மைசூர் சுல்தானுடைய கொடியாக இருக்கக்கூடிய புலி சின்னத்தை பொறித்த அந்த கொடியை ஏற்றுறாங்க, வேலூர் கோட்டையில் ஏற்றுறாங்க. இங்கே பதேக் ஹைதர் யாரை அறிவிக்கப்படுறார், மன்னராக அறிவிக்கப்படுறாரு. அதே மாதிரி இங்கே ஒருத்தர் மன்னராக அறிவிக்கிறாங்க. யார், முகலாய மன்னரில் கடைசி மன்னராக இருக்கக்கூடிய 2ஆம் பகதூர் ஷா. முகலாயர்களுடைய காலம் அவுரங்கசீப்புக்கு அப்புறமே வலிமை இழந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பேரளவில் தான் இருப்பாங்க. பேரளவில் இருக்கையில் கடைசியாக இருக்கக்கூடியவர் இந்த 2ஆம் பகதூர் ஷா. ரொம்ப வயசான ஒரு ஆள். அவரை தூக்கிட்டு போய் நீங்களே தான் எங்களை திரும்ப ஆட்சி கொண்டு வரணும். இவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, 2 பேருக்குமே எண்ணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். இவங்களுக்கு சுதந்திரமாக இருக்கணும், நம்ம ஒரு தனியாக மக்களாட்சி, அந்த தத்துவம் யாருமே படிக்கலை பெரிய அளவில். அதனால் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த முறையை நிர்வகித்தான். இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முகலாயர் அப்படிங்கிற மன்னர்கள் ஆங்கிலேயரோட வருகைக்கு முன்னாடி பெரிய ஆளாக இருந்தாங்க. அப்போ ஆங்கிலேயருக்கு முன்னாடி இருந்த முகலாயர்களை நம்ம திரும்ப கொண்டு வருவோம்னு நினைக்கிறாங்க. இவங்க ஆங்கிலேயர் எடுத்து இந்த சைடில் போட்டியிடும்போது வேலூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே ரொம்ப செல்வாக்கூட விளங்கியது மைசூர் சுல்தான். அவர் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் பெரிய அளவில் சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ அவங்கள திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு அடுத்த நாள், புரட்சி தொடங்கியது மே 10. இவர் அதுக்கு அடுத்த நாள் அறிவிக்கப்படுவார். இவர் புரட்சி தொடங்கின அன்னைக்கே அறிவிக்கப்படுவார். அன்னைக்கு புரட்சி அடக்கப்படும், அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போகும். ஆனால் இந்த புரட்சி கிட்டத்தட்ட 1 வருஷம் என்ன செய்யும், நீடிக்கும். சரி, இப்போ இதில் ஈடுபட்ட முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னு பார்ப்போம். இதில் முக்கிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. முதல்ல 23வது படைப்பிரிவை சார்ந்த 2வது பட்டாலியனில் உள்ள சுபேதார் ரேங்கில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஷேக் ஆடம், ஷேக் ஹமீத். எல்லோரும் 4 பேருமே ஷேக்குன்னு தான் வரும். 3வது ஜமேதார் ஷேக் ஹுசேன். ஸோ இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியமான ஆட்கள். அதேமாதிரி 1வது படைப்பிரிவில் 1வது பட்டாளத்தில் இருக்கக்கூடிய 2 சுபேதார்கள், அவங்க பேர் குறிப்பிடப்படலை. அது போக ஜமேதார் ஷேக் ஆசிம், இவர் ரொம்ப முதன்மை குற்றவாளியாக கருதப்படுறார். ஷேக் ஆசிம் அப்படிங்கிறவர்.
அது போக ஜமாலுதீன் ஒருத்தர், இவர் தான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் நம்ம பிரச்சனை ஆரம்பம் திப்புவுக்கு வேண்டப்பட்டவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து ஒரு 25,000 பேருக்கு வருவாங்க, 50,000 பேர் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். அதை நம்பி தான் புரட்சியிலே அவங்க ஈடுபடுவாங்க. ஆனால் ஆங்கிலேயர்களில் கில்லஸ்பி வந்து அதை சாதாரணமாக இவங்களை ஹேண்டில் பண்ணிடுவார். ஸோ அதனால் ஈஸியாக அந்த புரட்சியை ரொம்ப கொடூரமான முறையில் என்ன செஞ்சுருவார்னா அடக்கிடுவார். ஸோ இந்த ஜமாலுதீன் யார் அப்படின்னா, திப்பு குடும்பத்தில் 12 இளவரசர்களில் ஒரு ஆளாக தான் இருக்கக்கூடியவர் தான் இந்த ஜமாலுதீன். இங்கே புரட்சியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கிறது யார் அப்படின்னா, பாரக்பூர், கொல்கத்தாவில் பாரக்பூர் பகுதியை சார்ந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு உயர் அதிகாரி கொழுப்பு அந்த தோட்டாவை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. தன்னுடைய மேலதிகாரியை அவர் சுட்டு கொண்டுறாரு. அதுக்கப்புறம் கைது பண்ணி அவரை கொண்டுறாங்க, அது வேறு விஷயம், தூக்கிலிடுறாங்க. ஆனால் முதல்ல இதுக்கு ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னா மங்கள் பாண்டே. அதுக்கப்புறம் இதில் முக்கியமான தலைவர்கள் இந்த 6-7 பேரும். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். இப்போ ராணி லட்சுமிபாய் ஜான்சி ஆட்சி பண்ணுறாங்க. வாரிசு இழப்பு கொள்கையினால் அவங்க பகுதி வந்து இணைக்கப்படுது. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தது யார்? டல்ஹௌசி. ஸோ அந்த திட்டத்தினால அவங்க இடம் போனோடனே அந்த இடத்த மீட்கிறதுக்காக அவங்க சண்டை போடுறாங்க. அதே மாதிரி பேகம் ஹஸ்ரத் மஹால், அயோத்தியோடைய லக்னோ பகுதியில் சண்டை போட்டவங்க அயோத்தியோடைய பேகமாக இருந்தாங்க, பேகம் ஹஸ்ரத் மஹால். ஸோ இவங்களும் சண்டை போடுறாங்க. தாந்தியா தோப்பு வந்து குவாலியர் பகுதியில் சண்டை போடுறாரு. நானா சாஹிப் வந்து கான்பூர் பகுதியில் சண்டை போடுறாரு. அவருக்கு ஏன் சண்டை போட வர்றாருன்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் அப்படிங்கிறது, ஓய்வூதியத்தை நிப்பாட்டிட்டாங்க. இவர் யார் அப்படின்னா, பேஷ்வா, மராத்தியர்களுக்கு அடுத்து ஆட்சி பண்ண பேஷ்வாக்களுடைய கடைசி பேஷ்வாவாக இருக்கக்கூடிய 2வது பாஜிரா, அவருடைய தத்து பிள்ளை தான் நானா சாஹிப். ஸோ அவருக்கு ஓய்வூதியம்ங்கிறது நிறுத்தப்படுது. அவரை அவமானமாக நடத்துவாங்க. அதனால் அவர் ரொம்ப கோபத்தில் திரும்ப ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போட வர்றாரு. அதே மாதிரி பரேலி பகுதியில் கான் பகதூர் கான், பீகார் பகுதியில் கன்வர் சிங், டெல்லியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பகதூர் ஷா. 2ஆம் பகதூர் ஷாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் அவரை ரொம்ப வந்து அந்த பகுதியை சார்ந்தவங்க தான் அவரை ரொம்ப விருப்பமாக இது பண்ணுவாங்க. அவர் ரொம்ப வயதான ஒரு ஆள் தான். இப்போ ஆங்கிலேயர் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஆட்சியில் இருந்தது யாருன்னா, சென்னை மாகாணத்தில் கவர்னராக இருக்க ஒரு வில்லியம் காவண்டிஷ் பெண்டிங் பிரபு அப்படிங்கிற ஒரு ஆள். ஸோ நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு கிடையாது, இவர் வேற ஒரு பெண்டிங் பிரபு, வில்லியம் காவண்டிஷ் பெண்டிங் பிரபு. அதே மாதிரி இங்கே கவர்னர் ஜெனரலாக இருக்கவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. அடுத்து முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலூர் புரட்சியில் சர் ஜான் கிரடாக் அக்னியும், இவங்க 2 பேர். ஜான் கிரடாக் தான் இந்த விதிமுறைகள்லாம் கொண்டு வருவார். மீசை அப்படி இருக்கணும், தாடி இப்படி இருக்கணும், சமய குறியீடு இடக்கூடாது, இந்த விதிமுறையெல்லாம் அந்த ஆள் தான் கொண்டு வந்திருப்பார். இவர் தான் எல்லா பிரச்சனையும் காரணம், தலைப்பாகையை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி இதில் பலியானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் முதல்ல இறந்து போகிறது கர்னல் பேன்கோட் அப்படிங்கிறவர் தான். அவரை தான் முதல்ல தூக்கி போட்டு கொள்வாங்க. அதுக்கப்புறம் கர்னல் மிகாரஸ் அப்படிங்கிறவர் 23வது படை பிரிவை சார்ந்தவர், அவர் இறந்து போகிறாரு. ஆம்ஸ்ட்ராங் என்ன நடக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு உள்ளே வருவார், அதுக்குள்ளே அவரை கொண்டுருவாங்க. அடுத்து லெஃப்டினன்ட் எல்லி அப்படிங்கிறவரை கொண்டுருவாங்க. லெஃப்டினன்ட் பாப்காம் அப்படிங்கிறவரை கொண்டுருவாங்க. இந்த 2 பேரும், எல்லியும் பாப்காமும் யார் அப்படின்னா, பிரிட்டிஷ் மன்னருடைய படைப்பிரிவு, அந்த பட்டாலியன் பிரிட்டிஷ் மன்னருடைய படைப்பிரிவில் இருந்தவங்க. அவங்க இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இறந்து போனவங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஆட்கள் வந்து இவங்க எல்லாம் சண்டை போட்டவங்க. இவர் என்ன பண்ணுவார், மேஜர் கூட்ஸ் வந்து சண்டை புரட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கோட்டைக்கு வெளியில் நிற்கிறாரு. டக்குன்னு போய் என்ன செய்வார் அப்படின்னா, தகவல் கொடுப்பார். யாருக்கு? கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுப்பார். ஆனால் தகவல் யார் மூலமாக கொடுப்பாருன்னா, கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு கடிதம் எழுதி சீக்கிரம் அவரை வர சொல்லுங்க, இப்படி பிரச்சனை நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சிருப்பார். கில்லஸ்பி என்ன பண்ணுவார்னா, கில்லஸ்பி யாருன்னா ஆர்காட்டுடைய குதிரைப்படை தளபதியாக இருக்கார். அவர் வந்து கேப்டன் யங் தலைமையில் ஒரு குதிரைப்படையும், லெப்டினன்ட் உட்ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குதிரைப்படையும், கர்னல் கென்னடி அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு குதிரைப்படை, இது எல்லாத்தையும் திரட்டிட்டு வராரு. லெப்டினன்ட் பிளாங்கிஸ்டன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் தான் அந்த கோட்டையுடைய மதில் சுவருங்கிறது, அந்த என்ட்ரன்ஸ், அந்த கதவு வந்து உடைக்கப்படுது. பீரங்கி படையை வச்சு உடச்சி உள்ளே கொண்டு வராங்க. கேப்டன் ஸ்கெல்டன் இவரும் வந்து அவருடைய படைப்பிரிவும் ஒரு தலைமை தாங்குது. இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் போய் சண்டை போடுறாங்க. மெயினாக யாருன்னா, இது எல்லாத்துக்கும் கமாண்ட் கொடுக்கறது கர்னல் கில்லஸ்பி. அதில் கில்லஸ்பியோட ஆட்கள் வந்து யாரை கொல்ல முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, திப்புவுடைய மகன்கள் தான் அவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். ஏன்னா ஆங்கிலேயரை கொண்டுட்டாங்கன்னொடனே அவங்களுக்கு ரொம்ப வேகம் வருது. அப்படி வேகம் வந்து திப்புவுடைய மகன்கள் எல்லாரையும் கொண்டுறணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அதை ஒருத்தர் மறிக்கிறார். அவர் யார் அப்படின்னா, கர்னல் மர்ரியாட் அப்படிங்கிறவர் வந்து லெப்டினன்ட் கர்னலாக இருக்கக்கூடிய மர்ரியாட் அப்படிங்கிறவர், இல்லை அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறார். அதே மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு வேலூருக்கு தற்காலிகமாக ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னா, ஹர்கோர்ட் அப்படிங்கிறவர் நியமிக்கிறாங்க. அவர் தான் முதல்ல தற்காலிகமாக இருப்பார். ஒரு 2 நாள் கழித்து அவரே அந்த பகுதியுடைய இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆளாக வச்சுருப்பாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் இதை ஒவ்வொருத்தர் பகுதியும் கைப்பற்றினவங்க. ஜான் நிக்கல்சன் வந்து டெல்லியை கைப்பற்றுவார்.
ஹென்ரி லாரன்ஸ் வந்து லக்னோ பகுதியை, சர் காலின் கம்பல் வந்து நிறைய இடத்துல சண்டை போட்டிருப்பார். கான்பூர், பரேலி, ரொம்ப திறமையான ஆள் காலின் கம்பல் அப்படிங்கிறவர். அடுத்து ஜென்ரல் ஹாக்ரோஸ், இவங்க தான் யாரை எதிர்த்து சண்டை போட்டாங்க? ஜான்சி ராணியை எடுத்து சண்டை போட்டாங்க. குவாலியர் பகுதியை எடுத்து சண்டை போட்டாங்க. வில்லியம் டைலர் அப்படிங்கிறவர் பீகார் பகுதியில் அவரை எதிர்த்து கன்வர் சிங் எதிர்த்து சண்டை போட்டிருப்பார். அடுத்து புரட்சி எங்கெல்லாம் பரவுது? இது மெயினாக தென்னிந்தியாவில் தான் பரவுது. தென்னிந்தியாவில் ஏற்கனவே வேலூரில் நடக்குது. இப்படி ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க, இப்படியோ காற்று வழி செய்தியாக எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ நம்ம ஆளுக்கு சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு இன்னொரு பகுதியில் கோட்டையில் இருக்கக்கூடிய மற்ற சிப்பாய்களுக்கு பரவுது. இப்போ பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்தி துர்க்கம், சங்கரி துர்க்கம், இதை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த தகவல் போகுது, இப்படி நம்ம ஆளுக்கு சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இடங்கள்லையும் சின்ன சின்ன ரெவல்யூஷன் அந்த மாதிரி நடக்குது. அங்கே ஒரு 2-3 பேர் ரொம்ப துடிப்பாக இருப்பாங்கல்ல, அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக தங்களுடைய சண்டையை, தங்களுடைய போராட்டத்தை அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து இங்கே பார்க்கும்போது இங்கே தென்னிந்தியாவில் எவ்வளோ தீவிரமாக, ரொம்ப பெரிய அளவில் தீவிரமாக பரவலை, ஆனால் வேலூரில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஆனால் அது அடக்கப்பட்டுருச்சு. இங்கே சில இடங்களில் எதிரொலிச்சிருக்கு. ஆனால் இங்கே வட இந்தியாவில் பெரிய அளவில் வந்து இது ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. டெல்லி, லக்னோ, கான்பூர், ஜான்சி, குவாலியர், பரேலி, பீகார், இன்னும் பல இடங்களில் அது ரொம்ப தீவிரமான புரட்சியாக நடந்துச்சு. ஏன்னா இது ஒரு நாள் அடக்கப்பட்டுச்சு. இது ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கும்னா அப்போ அந்த புரட்சி எந்த அளவில் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து முடிவு அப்படின்னு பார்க்கும்போது கில்லஸ்பி கொஞ்ச நேரத்துலேயே அதை என்ன செஞ்சிருவார் அப்படின்னா ஓடிக்கிறார். சில புத்தகத்தில் 15 நிமிடங்கள்லேயே வந்து அந்த புரட்சிங்கிறது இருந்த இடம் தெரியாமல் அவ்வளோ பேரையும் கொண்டு போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொடூரமாக அந்த இப்போ சரண்டர் ஆனால் கொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரண்டர் ஆனால் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் போருடைய அந்த போருக்கான மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு ரூல், ஒரு பேசிக்கான மனிதத்தன்மையுடைய ஒரு ரூல். ஆனால் அவர் எதையுமே பார்க்கல. ஆங்கிலேயர்கள் கொண்டுட்டாங்க, கோட்டையை கைப்பற்றிட்டான், அவனுக்கு என்ன அவ்வளோ இதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையுமே ரொம்ப கண்ணில் பார்க்குறவங்களெல்லாம் சுட்டு கொண்டு ரொம்ப மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்தில் அவ்வளோ பிரச்சனையை முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கில்லஸ்பி வந்து கொஞ்சம் திறமையான ஆள். என்ன பண்ணுவார் அப்படின்னா 9 மணிக்கே வந்துட்டால் கூட அவர் வந்து பார்ப்பார், உள்ள துப்பாக்கி சட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும். சரி பீரங்கி படை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவார். பீரங்கி படை வந்த பிறகு தான் க்ளீனாக அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நிப்பாட்டவே மாட்டார். ஸோ அப்படி இது பண்ணுவார். அதே மாதிரி பீரங்கி படை இங்கேருந்து ஆற்காட்டிலேருந்து கிளம்பும்போது கூட ஆற்காட்டு பகுதியில் சில விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவார். இங்கே யாரெல்லாம் இருக்கணும், அடுத்து இங்கே ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு தகவல் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கணுங்கிறத வரைக்கும் பிளான் பண்ணிட்டு தான் இவர் அங்கேயே போவார். ஸோ அது ரொம்ப திறமையான ஒரு ஆள் தான் அவர். ஆனால் ரொம்ப கொடூரமான முறையில் அந்த கழகத்தை அடக்கிறார். இங்கே பல பகுதிகளில் நடந்ததுனால ஓராண்டுக்கு மேலே நடக்குச்சு. கடைசி ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அடுத்து புரட்சியாளர்களுக்கு என்ன நடந்தது? இங்கே பொறுத்த வரைக்கும் நிறையா 113 ஐரோப்பியர்களும் 800 சிப்பாய்களுக்கு மேலே கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. திருச்சி, வேலூரில் சிறை வைக்கப்பட்டவங்க 600க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. பீரங்கியில் கட்டி, ரொம்ப முக்கியமான ஆட்களை பீரங்கியில் கட்டி டக்குன்னு அதை ரிலீஸ் பண்ணி அப்படி கொண்டிருக்காங்க. துப்பாக்கியால் சுடப்பட்டவங்க 6 பேர், தூக்கிலிடப்பட்டவங்க 8 பேர், இப்படின்னு பெரிய லிஸ்ட்டு போகுது. கிட்டத்தட்ட அங்கே வேலூரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சிப்பாய்கள் இதில் கொல்லப்பட்டாங்க. இங்கே புரட்சியாளர்களை பார்க்கும்போது முதல்ல மங்கள் பாண்டே வந்து கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுறாரு. அதே மாதிரி அடுத்து ராணி லட்சுமிபாய் போரில் இறந்து போகிறாரு. யாருக்கு எதிராக சண்டை போடுவார்னா ஜெனரல் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவருக்கு எதிராக சண்டை போடுவார். அவர் சொல்லுவார், இந்த புரட்சியாளர்கள் எவ்வளோ பேர் புரட்சி பண்ணாங்க, சண்டை போட்டாங்க, இதில் ரொம்ப தைரியமான ஆள் யார் அப்படின்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்னு ஒரு மரியாதையை அவர் கொடுப்பார். இப்படி ஒருத்தங்க வீரமாக சண்டை போட்டிருக்காங்களே அப்படின்னு அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு ராணி லட்சுமிபாய் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ எதிரியே பாராட்டக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப திறமையாக சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது தான் அதில் பொருள். இன்னும் ஒரு சில பழைய புத்தகங்களால் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த புரட்சியாளர்களில் ஒரே ஆண் புரட்சியாளர் அப்படின்னு அவரை வர்ணிச்சிருப்பாங்க. அவர் தான் ஆம்பளை மாதிரி சண்டை போடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அவரை பற்றி பெருமையாக பேசியிருப்பாங்க. அப்போ அவ்வளோ திறமையான ஆளாக அவங்க இருந்திருக்காங்க. அடுத்து தாந்தியா தோப்பு வந்து மத்திய இந்தியாவுக்கு தப்பி போகக்கூடிய காலகட்டத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அவரை கைது பண்ணுவாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் விசாரணை வச்சு செஞ்சுருவாங்க, தூக்கிலிட்டுருவாங்க. அடுத்து பேகம் ஹசரத் மஹால் வந்து நேபாளத்துக்கு தப்பி போடுறாங்க. நேபாளத்தில் மறைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. பூலித்தேவர் எப்படி மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே மாதிரி இவங்களும் மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அடுத்து நானா சாஹிப் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நேபாளத்துக்கு தப்பி ஓடினார். அதுக்கப்புறம் அங்கே இறந்துருவார். கான் வந்து போரில் இறந்து போகிறாரு. கன்வர் சிங் இவங்க 2 பேருமே போரில் இறந்து போகிறாங்க.
இரண்டாம் பகதூர் ஷா இவங்கெல்லாம் கொண்டு வந்து அந்த முகலாய மன்னராக இருந்த இரண்டாம் பகதூர் ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரங்கூன் பர்மான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு ரங்கூன் பகுதிக்கு நாடு கடத்தப்படுறாரு. அங்கே தான் இறந்து போகிறார் 1862. கிட்டத்தட்ட புரட்சி முடிஞ்சு ஒரு 4 வருஷத்தில் இறந்து போயிடுறாரு. அவர் ரொம்ப வயசான ஆள் தான். அடுத்து விளைவு இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, சரி புரட்சி நடந்துருச்சு, இன்னும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் முடிவு பண்ணுறாங்க. என்ன விதிலாம் கொண்டு வந்து இந்த பிரச்சனை காரணமாக இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. இந்த மத அடையாளத்தை மதத்தை புண்படுத்தக்கூடிய அவங்களுடைய கலாச்சாரத்தை இது பண்ணக்கூடிய எதுவுமே நம்ம பண்ணக்கூடாதுன்னு அந்த விதிகளை நீக்கிட்டாங்க. திப்புவின் குடும்பத்தினர் எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால் திரும்ப விசாரணை பண்ணி அதில் இவங்களோட பங்கு பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கல்கத்தாவுக்கு திரும்ப இங்கே இருந்தால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தாவுக்கு கடத்தி விட்டுறாங்க. இங்கே கலகத்தை அடக்கிறதுக்கு யாரெல்லாம் முக்கிய பங்காற்றினாங்களோ அந்த அதிகாரிகளுக்கு பரிசு தொகை மற்றும் என்ன செய்கிறாங்க பதவி உயர்வு கொடுக்குறாங்க. கர்னல் கில்லஸ்பி அவர் தான் இதில் பெரிய ஹீரோவாக இருந்தார். அவருக்கு வந்து 7000 பக்கோடா அப்படிங்கிறது தங்க நாணயங்கள், அது 7000 பக்கோடா வந்து வெகுமதியாக கொடுக்குறாங்க. அடுத்து புரட்சி நடக்கக்கூடிய காரணமானவர்கள் யாரெல்லாம், அங்கே அப்போதைக்கு ஆளுநராக இருந்த வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் பிரபு, அடுத்து தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ஜான் கிரடாக்கு, அதுக்கு உதவி தளபதியாக இருந்தவர் அக்னியோ, இவர் வந்து விதிமுறைகள் கொண்டு வந்தவர், இவர் வந்து அந்த தொப்பி கொண்டு வந்தவர். அப்போ இவங்க எல்லாரையுமே 3 பேரையுமே முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 3 பேரையுமே என்ன செய்கிறாங்க பணியிலேருந்து நீக்கி திரும்ப இங்கிலாந்துக்கு அழைச்சிக்கிட்டாங்க. அவ்வளோதான். இன்னும் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பெரிய பிரச்சனை நடக்கும். பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எப்போவுமே பெரிய பிரச்சனை நடக்கும். ஆனால் இதில் பிரெஞ்சுக்காரர்கள் தோத்துகிட்டே இருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் ஓரளவு ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. பிரெஞ்சுக்காரர்களே நிறைய திறமையான ஆட்கள் இருப்பாங்க, நிறைய திறமையான தளபதிகள் இருப்பாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களால் தோல்வி ஏற்பட்டால் கூட அவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா பணி நீக்கம் பண்ணி திரும்ப இங்கிலாந்துக்கு போக சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், நீ இங்கே வந்து இரு, அங்கே இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அங்கே அவங்களுக்கு பெரிய தண்டனை ஒன்றும் கிடைக்காது. ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தோத்துட்டான் அப்படின்னா அவன் தலைமை தளபதி இந்த மாதிரி பெரிய முக்கியமான பதவியில் இருக்கவங்கள திரும்ப கூப்பிட்டு கொண்டுருவாங்க. ஸோ அவனுக்கு தூக்கு தண்டையோ ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து கொண்டுருவாங்க. அதனால தான் பிரெஞ்சோட வீழ்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் காரணம் சொல்லலை, அதுவும் ஒரு காரணம். ஆங்கிலேயர்கள் வந்து அப்படி பண்ண மாட்டான். அவனுக்கு அவங்க பண்ணுறது தப்பாகவே தெரிஞ்சால் கூட திரும்ப அழைக்கப்படுவாங்க, ஒரு விசாரணை வைப்பாங்க. சரி இனிமேல் நீ அங்கே போகாத, உன்னை பதவியிலேருந்து தூக்கிட்டோம், அவ்வளோதான், நீ இங்கே வந்து வீட்டில் இரு, இங்கே என்ன பார்க்க முடியுமோ இந்தியாவுக்கு போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 3 பேரையுமே திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, 1858 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அப்படிங்கிறத அலகாபாத்தில் வச்சு கானிங் பிரபு வாசிக்கிறாரு. அப்போது யார் இருக்கா, அப்போ அவர் தான் இதாக இருக்கார், யார் கவர்னர் ஜெனரலாக இருக்கார். என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் கம்பெனி ஆட்சி பண்ணது போதும், இனிமேல் நாங்களே டைரெக்டாக ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்த 1887 புரட்சி ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குது. என்ன உருவாக்குது அப்படின்னோம்னா, அப்போது 1857 புரட்சியில் தான் என்ன செய்கிறாங்க, 1858 புரட்சி அடக்கப்படுது. அலகாபாத் அந்த அறிக்கை மூலமாக, விக்டோரியா மகாராணிய பேரறிக்கை அறிக்கை மூலமாக அது வரைக்கும் ஆட்சி பண்ண கம்பெனியோட ஆட்சி முழுவுக்கும் வருது. அது வரைக்கும் கம்பெனிக்காரங்க தான் இங்கிலாந்து நாட்டில் இங்கிலாந்து அரசாங்கம் கிடையாது, இங்கிலாந்து நாட்டுடைய ஒரு சின்ன கம்பெனி அவங்க வந்து இங்கே ஆட்சி பண்ண அந்த ஆட்சி முடிவு வருது. அதுக்கப்புறம் நேரடியாக நம்மளுடைய பிரிட்டிஷ் ஆட்சிக்கு நம்ம கீழே போயிட்டோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 90 வருஷம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் இருந்திருப்போம் நேரடியாக. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கவர்னர் ஜெனரல் அதுக்கு பிறகு வைசிராய் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அப்போ கடைசி கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா கானிங் பிரபு, முதல் வைசிராயினாலும் அவர் தான். இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிறதெல்லாம், இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு வாரியம்ங்கிறதெல்லாம் இதில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, டைரக்டர் குழு, அதே மாதிரி போர்டு கமிட்டி அப்படின்னு வச்சுருப்பாங்க. யார், கம்பெனி வச்சுருப்பாங்க. பிரிட்டிஷ் கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழு எல்லாமே என்ன செஞ்சாங்க, நீக்கிட்டாங்க. செயலர் அப்படின்னு ஒரு பதவி கொண்டு வராங்க. அதுக்கு கீழே 15 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கவுன்சில் வருது. அதுதான் எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போது அவங்களுடைய தப்பை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விதிமுறைகளை என்ன செஞ்சாங்க, அந்த கொழுப்பு தோட்டம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம், இராணுவத்தில் அவங்க யோசிக்கிறாங்க, இராணுவத்தில் யார் அதிகமாக இருக்கா, இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ இராணுவத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணி இந்த மாதிரி இடத்துல அவனை வச்சுருந்தா அவன் கண்டிப்பாக அவன் ஆட்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், நம்ம ஆட்களை கொண்டு வரணும்னு ஆங்கிலேயர்களை அதிகமாக பணியமர்த்தக்கூடிய முடிவு இங்கே தான் எடுக்கப்படுது.
தோல்விக்கான காரணம் 2 பக்கமும் நிறைய காரணங்கள் இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா அவங்களுக்கு வெளியில் எதுவும் உதவி கிடைக்கல. அவங்க வந்து உண்மையிலே திப்பு சுல்தானோடைய சம்மந்தப்பட்ட அவருக்கு நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய, ஏன்னா அவர் இறந்து போயிட்டார், அவரோட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க யாராவது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. அவங்க கையில் துப்பாக்கி இருக்குது, எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஆங்கிலேயர்கள் கம்மியாக தான் இருக்காங்க, அவங்கள எளிதில் வீழ்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் வெளியிலேருந்து ஆங்கிலேயர்களுக்கு உதவி வந்த மாதிரி இவங்களுக்கு வெளியிலேருந்து எந்த உதவியும் கிடைக்கல. அது தோல்விக்கான முக்கியமான காரணம். அடுத்து சரியான தலைமை இல்லை. இவங்க எல்லாருமே சுபேதாராக இருந்தாங்க. கில்லஸ்பி மாதிரியான ஒரு படை தளபதி அப்படிங்கிறது இங்கே இல்லை. உண்மை அதுதான். ஆங்கிலேயர்களுக்கு நிகரான படை தளபதிகள் இந்தியர்களில் அப்போ இல்லை. அதனால் அது ஒரு பெரிய தோல்வி. எல்லாருமே அவங்களோட சின்ன சின்ன கிளர்ச்சிகள் பண்ணியிருப்பாங்களே தவிர அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் டிசைன் பண்ணுறது அதெல்லாம் வந்து இவங்க உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போடுறாங்க. பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியோட சண்டை போடுறதுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ அவருக்கு கில்லஸ்பியே என்னென்னா நிறைய இப்போ அங்கேருந்து கிளம்பும்போது கூட இவர் ஆற்காட்டில் இருக்கார். ஆற்காட்டிலேருந்து வேலூருக்கு வர்றாரு. அப்போது இவர் இந்த பிளேஸை விட்டுட்டு தான் இங்கே வர்றாரு. அப்போ இங்கே பிரச்சனை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்த விட்டுட்டு தகவல் சொல்கிறதுக்கு ஒரு ஆளையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வர்றாரு. அங்கே எதுவும் பிரச்சனை வந்தால் நீ என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வரும்போது அவருக்கு தேவையான குதிரைப்படைகளில் உள்ள முக்கியமான தளபதிகளை கூட கூப்பிட்டு வர்றாரு. இங்கே வந்த உடனே உள்ளே போய் சண்டை போடலை. பீரங்கி படை அவர் முதல்ல வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் பீரங்கி படை இல்லை வர தாமதமாகும்ல, பீரங்கி படையோடு வரணும்னா அப்போ அந்த மாதிரி மற்ற ஆயுதங்களோடு அவங்க வர்ற வரைக்கும், ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ நம்ம போனால் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன செய்கிறாரு, வெயிட் பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணுறாரு. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவர் சண்டை போடுறாரு. அப்போ இந்த மாதிரி பிளானிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இங்கே நம்ம ஆள்கிட்ட இல்லை. அடுத்து கழகம் மிக சரியாக வடிவமைக்கப்படலை. ரொம்ப கோவம் வந்து அவன் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பானோ கண்ணில் பார்த்து ஆங்கிலேயர்கள்லாம் பிடிச்சி போட்டு கொள்கிறாங்க. அவ்வளோதான், அதான் ஸ்ட்ராட்டஜி. மற்றபடி அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை. இவரை வந்து ஆங்கிலேயர்களை கொல்லணும், இவனை வந்து திப்பு சுல்தானுடைய பதேகையர் மகனை வந்து நம்ம அரசனை அறிவிக்கணும், கொடி ஏற்றிட்டா முடிஞ்சு, அவ்வளோதான், வேலூர் நம்ம கட்டுப்பாட்டில் வந்துட்டு அப்படிங்கிற மனநிலை மட்டும்தான் அவங்களுக்கு இருந்ததே தவிர திரும்ப வேறு யாரும் வருவாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பிளான் அவங்கக்கிட்ட இல்லை. அடுத்து ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் கொள்கை, அதான் வேறு யாரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இது எப்போதுமே அவங்க பண்ணுவாங்க. வெளியிலேருந்து எந்த உதவியும் கிடைக்காத மாதிரி பார்த்துக்கிறதுல அவங்க பெரிய ஆள். ஒன்று சண்டை மூட்டி விடுவாங்க, இல்லைனா அந்த உதவியே கிடைக்காத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. யாரும் சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை உருவாக்கிடுவாங்க. 57 புரட்சியில் யாரெல்லாம் கலந்துக்கிடலை அப்படின்னா வங்காளம் சீர்திருத்தங்களுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் ஆட்சியில் முதல் முக்கியமான பகுதி அப்படிங்கிறது பெங்கால் தான். அந்த பெங்கால், பம்பாய், சென்னை 3 முக்கியமான பகுதி இதுதான். பெங்கால், பம்பாய், சென்னை இந்த 3 முக்கியமான இடத்துலையுமே புரட்சி நடக்கலை. மேற்கு பஞ்சாபு, ராஜபுதனம் இது எல்லாருமே கலந்துக்கிடலை. ஸோ அப்போ அந்த பகுதிகள் கலந்துக்காமல் உத்தரப்பிரதேசம் பகுதிகள், பீகார் பகுதி இவங்க தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர மெயினான இடத்துல உள்ள ஆட்கள் வந்து சண்டை போடலை. அடுத்து நல்லா படித்தவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் நிறைய விஷயங்களை கொண்டு வரான், சதி ஒழிப்பு கொண்டு வரான், பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், நம்மளையும் படிக்க வைக்கிறான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் நல்லது பண்ணுறான். அப்போ அவங்ககிட்ட இருந்தால் நமக்கு இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் கிடையாது. அவன் நம்மளை எல்லாரையும் இவங்க ஒருத்தன் நம்மளை வந்து கீழே நினைக்கான், அவன் எல்லாரையுமே கீழே நினைக்கான். ஆனால் நமக்கு கல்வி கொடுக்குறான். அப்போ அவனுடைய ஆட்சி நமக்கு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற, அவனால தான் நீங்கள் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதனால் கச்சறிந்த இந்தியர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி சீக்கியர்கள், ஆப்கானியர்கள், கூர்க்கா படைப்பிரிவினர், இந்தியாவில் மிக முக்கியமான ரொம்ப தீவிரமான சண்டை போடக்கூடிய ஆட்களாக கருதப்படக்கூடிய சீக்கியர்கள், கூர்க்கா படைப்பிரிவினர், ஆப்கானியர்கள் இவங்க எல்லாம் யாருக்கு விசுவாசமாக இருக்காங்க? ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருக்காங்க. அதனால் இவங்க அந்த இடத்துல இது பண்ணுறாங்க, ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து வேலூர் புரட்சி தான் 1857 பெரும் புரட்சியோட முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா வி.டி. சவார்கர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பார். யார்? சாவர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் என்ன சொல்லியிருப்பார், இதுதான் பெரும் புரட்சிக்கு முன்னாடி நடந்த ஒரு முன்னோடி, அதுக்கு தான் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பிளாக்கிஸ்டன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 800க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து கோட்டையிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். W.J. வில்சன் அப்படிங்கிறவருடைய கருத்து என்ன அப்படின்னா, அந்த சண்டை போட்டதில் 378 பேர் சிறையில் வச்சுருந்தாங்க, 516 பேர் மேலே குற்றம் இருந்துச்சு, ஆனால் சிறை தண்டனை அவங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி என்ன சொன்னாங்க, இராணுவ நீதிமன்றம் சில தனிப்பட்ட நபர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, சிலர் நாடு கடத்தினாங்க. கடைசி என்னது,
இந்த தண்டனைகள் எல்லாமே எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1806 செப்டம்பர் 23 அன்னைக்கு இது தண்டனைலாம் நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 57 புரட்சி வரைக்கும் இது ஒரு இராணுவ கழகம், சிப்பாய் கழகம், சிப்பாய்கள் சண்டை போட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு யார் சொல்கிறா? ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஈகோ பிரச்சனையாக இருக்குது. அவங்க என்ன சண்டை போட்டாங்க, சும்மா 4 பேர் கலகம் பண்ணாங்க அவ்வளோதான் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்தியா ஒரு பெரும் பகுதி எங்களுக்கு எதிராக புரட்சி பண்ணிச்சு, நாங்கள் அதில் தோத்துட்டோம், ஒரு வருஷம் போராடி தான் திரும்ப வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லலை. அவங்க தோக்கலை, ஆனால் ஒரு பெரிய எதிர்ப்பை அவங்க எதிர்பார்க்கலை. அதனால தான் கம்பெனி கட்டுப்பாட்டே விட்டுட்டு அது நேரடியாக இங்கிலாந்து கண்ட்ரோலுக்கு போச்சுது. எவ்வளோ விஷயங்கள் மாறிச்சு, நிர்வாக மாற்றம் அப்படிங்கிறது மாறிச்சு. அப்போ அது எவ்வளோ பெரிய புரட்சியாக இருந்திருக்கணும், எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருந்தா ராணியாரே நேராக தலையிட்டு இன்னும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் ஒதுங்கிக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கும். அது ஆனால் அவங்க என்ன சாதாரணமாக சிப்பாய் கழகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த நம்ம இறங்கி போய்ட்டோம் அப்படிங்கிறத காட்டக்கூடாது அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அது இராணுவ கழகம் அப்படின்னு, இராணுவ கழகம் சிப்பாய் கழகம் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். விடி சவார்கர் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு திட்டமிட்ட தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவர் வந்து முதல் இந்திய சுதந்திர போர், அதாவது வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூலில் இதுதான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரே ஆள் தான். இங்கே என்ன சொல்கிறாரு, இது முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்கிறாரு. இங்கே முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து எட்வர்ட் ஜான் தாம்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, பெருவளவில் உண்மையான விடுதலை போராட்டம் தான், இதுதான் உண்மையான விடுதலை போராட்டம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார். அடுத்து கர்னல் மல்லீசன் அப்படின்னு ஒருத்தர், அவர் யாருன்னா பெங்காலில் இருந்த படையுடைய ஆங்கில தளபதி. த மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மி அப்படின்னு ஒரு புக்கு, ஒரு சின்ன நோட்டில் குறிப்பு எழுதி வச்சுருக்காரு. வங்காள படையுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது தமிழில், இங்கிலீஷில் த மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மி, பெங்கால் ஆர்மியை எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை அதில் நோட்டாக எழுதி வச்சுருப்பார். அதில் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு இராணுவ வீரர்களுடைய கழகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கிட்டு தேசிய எழுச்சியாக மாறியது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல சிப்பாய்கள் கழகமாக இருந்தது, இப்போ வேலூர் கழகம் சிப்பாய்கள் கழகமாகவே இருந்து அப்படியே முடிஞ்சிட்டு அது மக்கள் கழகமாக உருவாக்கலாம். ஆனால் இங்கே சிப்பாய் கழகமாக ஆரம்பித்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ஜமீன்தார்கள், அங்கே இருந்த குறுநில ஆட்கள், ஒரு பகுதி ஆட்சி பண்ணக்கூடியவன் எல்லாம் சேர்ந்து, விவசாயி, அப்புறம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அது என்ன செய்யுது, ஒரு மொத்தமாக சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போடக்கூடிய ஒரு மனப்பான்மை உருவாது. அதுதான் தேசிய எழுச்சி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுக்குமே மெயினான காரணம் என்னென்னா, இந்திய சிப்பாய்களுடைய மத உணர்வை புண்படுத்துகிறாங்க. இவங்க ஒரு பக்கம் புண்படுத்துகிறாங்க, அவங்க ரெண்டு பக்கமே மெயினாக உடனடி காரணம்னா இந்தியர்களுடைய மத பிரச்சனை எப்போ ஒரு அங்கே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அது ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஸோ அதை வந்து அடுத்தவங்க தலையிடாத வரைக்கும் நல்லாயிருக்கும். அவன் ரொம்ப திணிக்கும்போது இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி அதைத்தான் ரொம்ப பெரிய, அது வரைக்கும் அடிமைப்பட்டு இருந்தாங்க, அவமானப்பட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை அவங்க பொறுத்துக்கவே முடியல, சண்டை போயிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது இதோட ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பக்கமுமே அந்த சிப்பாய்கள்ங்கிறவங்க ஏற்கனவே விவசாயம் பார்த்துட்டு இவனோட நில சீர்திருத்தங்களால் பாதிக்கப்பட்டு அவன் குடும்பத்தை விட்டு நிலத்தை விட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காண்டி குடும்பத்துக்காக இந்த சிப்பாயாக வந்து சேர்ந்தவன் தான். அவனை அங்கே வச்சு இழிவுபடுத்தி ரெண்டு பேருக்குமே பதவி உயர்வுங்கிறது கிடையாது, மரியாதைங்கிறது கிடையாது. ஒரே வேலைக்கு ஆங்கிலேயர்களுக்கு கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் நிறையா இருக்கும், ஒரே பதவியில் இவங்களுக்கு சம்பளம் கிடைக்காது. இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால் ரெண்டு வேலூரில் இருந்தவங்களும் இந்த புரட்சியில் 57 புரட்சியில் ஈடுபட்டவங்களும் ஒரே மாதிரி பிரச்சனையாக தான் சிப்பாய்கள் சந்தித்தாங்க. அடுத்து என்னென்னா ஐரோப்பிய அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறை. அவங்க இந்த வன்முறை வந்து ஏதோ ஒரு வகையில் ஐரோப்பியர்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க முதல்ல கான்செப்ட் என்னென்னா அவனை அடிக்கணும், அவனை கொல்லணும். அதுதான் முதல்ல நம்ம வந்து சுதந்திரமாகறோம், நம்ம அதெல்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது தான். நம்மளுடைய கோபத்தோடைய வெளிப்பாடு. இது வரைக்கும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, இவனை எப்படியா கொண்டுறணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடி எவனோ ஒருத்தன் அடிப்பான். நம்ம ஊர்லலாம் பார்த்தோம்னா ஏதாவது சண்டை வரும்போது யாராவது ஒருத்தன் அடித்தவொடனே என்ன எதனே கேட்காம இன்னொருத்தன் அடிப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு தேவை ஒரு ரீசன், அவ்வளோதான். எவனோ ஒருத்தன் ஆரம்பித்தோம்னா கூட்டத்தில் அடிக்கிறதுங்கிறது ஒரு இது இருக்குல்ல, அப்படி விஷயந்தான் இது. ஒருத்தன் துணிச்சலாக அடித்தவொடனே அடுத்து கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம கையில் துப்பாக்கி இருக்குது, நான் இவ்வளோ பேர் நம்ம இருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இது. ஏற்கனவே அவன் மேலே இருக்கக்கூடிய கோபம், அது ரெண்டு பக்கமே அதோட வெளிப்பாடு தான். இவங்க நம்ம சுதந்திரம் அடைஞ்சு நாட்டில் இது பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான் யோசிச்சாங்க. அது சடன் முடிவு. டக்குன்னு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கி எல்லாரும் ஆங்கிலேயர் கொள்ளுதான், அப்போ நமக்கு பிடிக்காதான் நம்ம கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து கோட்டைகளை கைப்பற்றுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, வேலூரில் யாரை அறிவிக்கிறாங்க மன்னனா, இங்கே வேலூரில் நம்ம திப்பு சுல்தானுடைய மகனை
இது பண்ணுறாங்க, பதே கைதரை மன்னராக அறிவிக்கிறாங்க. இங்கே டெல்லியில் யார் அறிவிக்கிறாங்க? இரண்டாம் பகதூர் ஷாவை அறிவிக்கிறாங்க. ரெண்டுமே ஏதோ ஒரு இவங்க முகலாயர்களுடைய ஆட்சியை நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இவங்க வந்து மைசூர் சுல்தானுடைய ஆட்சியை நிறுவனம் அப்படின்னு நிறுவாங்க. ரெண்டு பேருமே பழைய முறையை நிறுவனம் நினைக்கிறாங்க. அப்போது இது இன்னொரு பாயிண்ட் கூட சேர்ந்துக்கலாம். அப்போ பழைய முறையை தான் ரெண்டு பேருமே நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் சுதந்திரமாக இருக்கணும், இல்லை புதுசாக ஒருத்தர் ஆட்சி பண்ணணும்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடி யார் ஆட்சி பண்ணாங்களோ அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து உடனடி காரணம் ரெண்டுமே இதுதான், புதிதாக அறிமுகம் அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இவன் தொப்பி புதுசாக கொண்டு வருவான், அதான் ஒரு டக்குன்னு வரும். இவன் என்ன செய்வான்? என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அந்த கொழுப்பு தடவையை தோட்டா கொண்டு வருவான். இதுதான் பிரச்சனை காரணம். அடுத்து ரெண்டு இதுலேயுமே ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னா, கழகத்தில் ஈடுபட்டவங்க ஆங்கில படத்தளபதிகளுக்கு இணையானவர்களாக இல்லை. ஸ்ட்ராட்டஜி அவங்கள மாதிரி பண்ண முடியல, அவங்கள மாதிரி அந்த வார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இவங்களுக்கு இது மொதல் சண்டை, அவனுக்கு அதுதான் பொழைப்பே. பிரிட்டிஷ்காரனுக்கு அதான் பொழைப்பே. ஒவ்வொரு நாட்டிலையுமே சண்டை போட்டு அவன் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் ஆகிருப்பான், அதுக்கு தான் வாழ்க்கையே டெடிக்கேட்டடாக அர்ப்பணிச்சிருப்பான். அவனுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது, கொள்வது, இதெல்லாம் வந்து அவன் சின்ன வயசுலேருந்தே அதுக்கு பழக்கப்பட்டிருப்பான். அப்போ அந்த வார் அப்படிங்கிறது அவனுக்கு பழக்கப்பட்ட அந்த தளபதிகளுக்கு பழக்கப்பட்ட ஒன்றா இருக்கும். அவன் இதுக்கு ட்ரைனிங் எடுத்திருப்பான், அதுக்கு ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள். இவன் வந்து நம்மளுக்கு எமோஷ்னலாக சண்டை போடுறான். ஸோ அது வந்து பெரிய அளவில் இது கொடுக்கல, அது அவன் அளவுக்கு ஈக்குவலாக நம்ம இல்லை. அடுத்து வேற்றுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து கலகம் மட்டும்தான் நடக்குது. அதுக்கப்புறம் வேறு ஒன்று, அந்த 1 மணி நேரத்தில் அந்த பிரச்சனையை முடிச்சிடுறாங்க. சிப்பாய்களை தவிர வேறு யாரும் சண்டை போடல. ஆனால் இங்கே உள்நாட்டு கிளர்ச்சி, மக்களும் போராட்டத்தில் சண்டை போடுறாங்க, விவசாயிகளும் சண்டை போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்தந்த ரீஜனலில் ஒரு ஆள், அவருக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் இறங்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து சிப்பாய்கள் கிடையாது. சிப்பாய்கள் இந்த புரட்சி ஆரம்பித்து வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்கள் தலைமையிலையும் பீகாரில் கன்வர் சிங்குக்கு சப்போர்ட்டிவாக சண்டை போடுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆளுக்கு சப்போர்ட்டாக சண்டை போடுறாங்க, மக்கள் இறங்கி சண்டை போடுறாங்க. ஸோ அதுதான் ஒரு வித்தியாசம். இங்கே மக்களும் என்ன செய்கிறாங்க, இவங்க ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்ட நிறையா ஜமீன்தார்கள்லாம் நீதி வழங்கும் முறையிலேருந்து வரி மட்டும் பிரித்து கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போவாங்க. அடுத்து ரைத்து வாரி முறையில் அவங்களும் கிடையாதுங்கும் போது அப்போ அந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு அவனும் என்ன செய்கிறான், சண்டைக்கு வரான். சிப்பாய்கள் மட்டும் இங்கே சிப்பாய்களும் மக்களும் ஈடுபடுறாங்க. இங்கே ஒரே நாள். ஸோ சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் என்ன செஞ்சிட்டாரு, எல்லா இதையும் அடக்கி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஆண்டுக்கு மேலே நீடித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மே 10, 1857 சொல்கிறாங்க. அதே மாதிரி 1858 அக்டோபரில் நினைக்கிறேன், அப்போ தான் வந்து என்ன செய்வாங்க, விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை அக்டோபரா நவம்பரான்னு தெரில. ஸோ அப்போ தான் அறிவிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்ன கொண்டு வந்தாங்களோ அந்த தொப்பி கிடையாது, என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களோ அது கிடையாது, பழையபடி அது இருக்கும், அவ்வளோதான். பழைய மெத்தடே தொடரும், அவ்வளோதான். அந்த பிரச்சனை காரணமானதை மட்டும் நீக்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே இந்தியாவுடைய வரலாறையே மாற்றி போட்டது. ஏன் அப்படின்னா, இங்கிலாந்துக்கு போய்ட்டோம் நம்ம. டைரெக்டாக இங்கிலாந்துடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம போய்ட்டோம். இவங்களுடைய ஆட்சி, கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்தது, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நிறையா சீர்திருத்தங்கள், வைஸ்ராய் நம்ம பார்த்தோம். வைஸ்ராய் அப்படிங்கிற ஒரு புது பதவி, அந்த கவர்னர் ஜெனரலாக வைஸ்ராயாக மாற்றிட்டாங்க. நிறையா அந்த குழு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கலைச்சிட்டு இவங்க ஒரு புதுசாக ஒரு 15 பேர் கொண்ட ஒரு கவுன்சிலை உருவாக்குறாங்க, அதுக்கு செயலர் கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறையா நிர்வாகத்திலே என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த புரட்சியினால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி.